உதவி வந்து காப்பம் தொண்டு நிறுவனத்தால் வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு உதவி மாதிரி ஒன்று செய்வாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் மிக்க நன்றி. எங்களோட கிராமத்தை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ அதைத் தொடர்ந்து எங்களோட சனசமூக நிலைய தலைவர் நான் சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னால் காப்பீடு நிறுவனத்தினூடாக அவங்களுக்கு காரணம் எங்கள் சின்ன காரணம் வயது போனாக்களை தான் இருந்துச்சு. வயது போனாக்கள் வந்து நீங்கள் அந்த உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்து அப்படி பார்க்குறீங்க. அதுக்கு நன்றி. இந்த நாளிலும் உங்களுக்கு சமநிலை தலைவர் பொருளாதார ஊரகத்தின் தனது உங்கள் முயற்சி இருந்ததுக்காக நன்றி கொள்கிறோம். ஆண்டவர் நிறைவாக பரிபூர்ண மாற்றம் சொல்லி எதை செய்தாலும் தேவண்ட மகிமைக்கென சொல்லி அவர் வணக்கம். என்னென்னா எங்களோட இந்த காப்பம் தொண்டு நிறுவனத்தோடைய பிளிச்சர் அவர் நேரத்தோட எங்களோட உதவி அழிஞ்சர் கழகத்தினோட எங்களோட கிராமத்து இளைஞர் யுவதிகளுக்கு உதவி செய்யறதுக்கு, அதனைத் தொடர்ந்து எங்களோட கிராமத்து முதியோர் பெண்களுக்கும் உதவி செய்யறதுக்கு முன் வந்ததுக்கு அவங்களுக்கு எங்களோட கிராமத்து சார்பாகவும் எங்களோட பெண்கள் முதியோர் அவர்கள் சார்பாகவும் இருந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த பரிசு பொருட்கள் வழங்குவதற்கு முன் வந்ததுக்கு எங்களோட வேறு கிராம சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னோட பேர் வந்து டிவைன் சி. அப்படி இந்த ஸ்ட்ரெஸ் ஆஃப் பிடிச்சிருக்க போல இருக்காதுங்க. ஓகே, 10 நிமிஷம் தான் அதில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். என்னன்னு சொன்னால் நாங்கள் ட்ரிகோமரி கேம்பஸில் தான் படிச்சு கொண்டு இருக்கிறோம். அங்கே சரியான மழை தாண்டி விதையெல்லாம் அப்படி மழை. பட் இருந்தாலும் வரணும் ஒரு சூழ்நிலையில தான் மழைக்குள்ள மாட்டிக்கிறதால தான் லேட் ஆகிடுது. அதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், முதியோர்கள் என்று சொல்லப்படுறவங்க வந்து அவ்வளவு ஒரு நோக்கலான ஒரு ஆக்கள் இல்லை. ஒரு நாட்டில் வந்து எந்த அளவுக்கு முதியோர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த நாட்டில் கல்வி அறிவு வந்து அதிகமாக இருக்க மாட்டேங்குது ஒரு ஆய்வுன்ற முடிவாக இருக்குது. முதியோர்கள் எல்லா வீட்லையுமே பதிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் அது நடக்குதா இல்லையான்றது கேள்வி கொடுக்கலாம். ஆனால் இப்போ வர சமுதாயம் மாறிக்கொண்டு வருது. முதியோர்களை மதிக்கணும், முதியோர்களுக்கு தேவையானதை செய்யணும். நாம முதியோர்களை மதித்ததை நாம முதியோர்களா போனால் நம்மள மதிப்பாங்கன்றது ரெண்டும் இந்த சமுதாயத்தில் வந்துட்டுது. ஜெனரேஷன் எல்லாமே மாறிக்கொண்டு இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நாங்கள் வந்து காப்பம் தொண்டு நிறுவனத்தால் நிறையவே உதவி செய்துட்டு வராங்க மக்களுக்கு. குறிப்பாக போன முதியோர்களுக்கு கூட முதியோர் இல்லத்தில் வந்து பெரிய ஒரு ஃபங்க்ஷனோட ஆர்கனைஸ் பண்ணி செய்திருந்தாங்க. இன்றைக்கும் முதியோர்களை சிறப்பிக்கிறதுக்காக 25 முதியோர்களை தெரிவு செய்து சஜினி பச்சினி திட்டாசி என்ற முதியோர் வந்து எந்த நாடுன்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து தான் அவங்களால தான் இப்போ நமக்கு இந்த கிஃப்ட் வந்துருக்குது. தீபாவளியை முன்னிட்டு அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதே